இன்றைக்கி நம்மளோட மெக்ஸில் F2A ப்ரொஜெக்டு ஃபஸ்ட் கிளாஸ். சரியா, ஃபஸ்ட் கிளாஸ். அதில் இன்றைக்கி லைவ் கிளாஸ் நடத்த இல்லாமல் போகும். எனக்கு இது ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். மார்னிங் நீங்கள் நைட் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ரெக்கார்டிங் தான் நடக்கும். சரியா, ரெக்கார்டிங் கிளாஸ் நடக்கும். கிளாஸ் டைம் பாருங்கள். வார வீக்கிலேருந்து லைவ் கிளாஸ் நடத்தலாம். அதுக்கு முதல்ல நான் உங்களோட குரூப்பில் ஒரு டியூட் ஒன்று போட்டிருக்கேன் தானே. உங்களோட மெக்ஸ் பேப்பர் தானே. அதோட ஃபார்மட் எப்படி இருக்குமாண்டா, ஃபஸ்ட்டுக்கு பார்ட் 1 பேப்பர் இருக்கும். அடுத்தது பார்ட் 2 பேப்பர். கொஞ்சம் விஷயம் கதைச்சிட்டு போவோமே. என்னென்னா, இவருக்கு 50 மார்க்ஸ், பார்ட் 1க்கு இவருக்கு 50 மார்க்ஸ். இவரில் பார்ட் 2 பேப்பரில் 12 எஸ்ஏ கேள்வி இருக்கும். எஸ்ஏனா பெரிய பந்திமாக இருக்கும். விட சின்னதாக தான் வரும். பந்திமாய் பெரிய போட்டு வச்சிருப்பான். அந்தளவுக்கு பெரிய கேள்வியெல்லாம் இல்லை அதுகள். சரியா, 12 எஸ்ஏ. அதில் 10 எஸ்ஏ செய்யணும். 1க்கு 5 மார்க்ஸ். அதெல்லாம் பிரியும். பார்ட் 1 பார்ட் பியா இதுவும் பிரியும். அதெல்லாம் தேவையில்லை. ஒரு எஸ்ஏக்கு 5 மார்க்ஸ். இங்கால பார்ட் 1 பேப்பர் ஏ பார்ட்டாகவும் பி பார்ட்டாகவும் பிரியும். ஏ பார்ட்டில் 25 கேள்வி. இவரில் அப்போ 1க்கு 1 மார்க்ஸ், ஒரு கேள்விக்கு 1 மார்க்ஸ். இங்கால பி பார்ட்டில் 5 கேள்வி இருக்கும். ஒரு கேள்விக்கு அப்போ எத்தனை மார்க்ஸ்? 5 மார்க்ஸ். 5 25. சரியா, இங்கே 25 மார்க்ஸ், இங்கே 5 25. அப்போ ஒரு கேள்விக்கு இங்கே 5 மார்க்ஸ், இங்கே ஒரு கேள்விக்கு 1 மார்க்ஸ். இப்போ நாம் பார்ட் 2 கடைசி, இப்போ பார்ட் 1 ஃபஸ்ட்டுக்கு முடிஞ்சு போட்டு பார்ட் 2க்குள்ளே போவோம். இப்போ என்ன செய்வோம், இந்த கிளாஸில் பார்ட் 1 பேப்பர் எப்படி செய்யுது, அழகாக தொடர்ந்து சின்னதுலேருந்து லேசான கேள்வியிலேருந்து பெரிய கேள்வி வரையும் போகும். சரியா, இப்போ இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, எழுதியிருப்பீங்க. ஆனால் இதுக்கு முதல் மெக்ஸ் பேப்பர் பார்த்தானே இருப்பீங்க. சரியா, இது அழிக்கன். இதை பார்த்து என்னடா அவன் பெருசாக்குறான், பயமாக கிடக்கு என்று யோசிக்கிறல்ல. அப்போ நான் உங்களுக்கு குரூப்பில் ஒரு PDF ஒன்று போட்டிருப்பேன். அதில் அந்த 25 கேள்வி என்னென்னத்துக்கு இருந்து வரமான்னு போட்டிருப்பேன். அடுத்ததாக பின்னுக்கு வர 5 கேள்வி என்னென்ன வரமான்னு போட்டிருப்பேன். பார்ட் 1க்கு மட்டும் போட்டிருக்கேன். பார்ட் 2க்கும் நம்ம படித்து பார்ட் 1 முடிய உங்களுக்கு பார்ட் 2க்கு நான் போடுவேன். இப்போ இன்றைக்கு என்ன செய்வோம்டா, முதலாவது கேள்வி இருக்கு தானே, அந்த பார்ட் 1 பேப்பரில் வர 25 கேள்வியில் 25 கேள்விக்கு உள்ளே ஒரு 25 தலையங்கத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த 25 கேள்வியும் வரும். சரியா, அதில் முதலாவது கேள்வி வேலை நாட்கள் இல்லாட்டி வரி கேள்வியிலிருந்து தான். அதில் முதலாவது கேள்வி வாரு வேலை நாட்கள் அல்லது வரி சதவீதம்னு சொல்லலாம் அந்த கேள்வியை. இப்போ நாம் சதவீதத்தை பற்றி நாளைக்கு தான் படிக்க போகிறோம். இந்த வேலை நாட்கள் வர இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கைய போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த தலையங்கம் என்ன, வேலை நாட்களுக்குரிய டியூட்டும் அவங்களோட குரூப்பில் போட்டுவிட்டேன். சரியா, இப்போ இந்த சொல்ல பாருங்கள். நாம் இந்த தியரியெல்லாம் தலையங்க போட்டு ஒவ்வொரு பாடமாக படிக்கிறதுக்கு வரல. அழகா A-B எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த கிளாஸுக்கு வந்துருக்கும். சரியா, வேலை நாட்கள். வேலை ஒன்று நடக்குது என்ற ஹைஜிரியா, வேலை என்றால் தெரியும் தானே தமிழ் சொல் வேலை. அடுத்தது நாட்கள். மெக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் பிள்ளைகள், மெக்ஸ் பாட கேள்வி தானே, கேள்வியாக வாசித்து விளங்கி எடுக்கணும். சரியா, எல்லாம் சொல்லித்தாரேன், படிப்படியாக சொல்லித்தாரேன். ஃபஸ்ட் கிளாஸ் தானே, ஓவரா போட்டு உங்களை குழப்பையெல்லாம் ஏற்கனவே அடிபட்டு வந்திருக்கிறீங்க. சரியா, வேலை நாட்கள். இப்போ நான் சொல்கிறேனே, சும்மா ரியலாக நடக்கிறதுக்காக. இப்போ வீட்டை கொஞ்சம் உடுப்பு இருக்கி, கழின உடுப்பு ஒரு 30-40 கிடக்கு. அதை மடித்து அலமாரிக்குள்ள வைக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் மட்டும் இப்போ இருந்து மடிக்கிறீங்க. உங்களோட அக்காவோ அண்ணாவோ யாரோ வந்து உங்களோட சேர்ந்து இருந்து மடித்தா, நீங்கள் தனியாக மடிக்கிறத விட டக்கான வேலையை முடிக்கலாம் தானே உடுப்பு. இதுதான் இந்த கேள்வி. இப்படி தான் இந்த வேலை நாட்கள் கேள்வி வரும். இது எப்படி வருமாண்டா, மேஷன்டா யார், கொத்தனார் வந்து ஊடு கட்டுற கேள்வி அப்படி போடுவான். அப்போ என்ன செய்யணுமாண்டா, அப்படி கேள்வி பார்க்க போகிறோம். கேள்வியை எப்படி செய்கிறேன்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்போ என்ன செய்வான்டா, 5 மனிதர்கள். இப்போ நான் உங்களோட சேர் இல்லை,
நான் கொத்தனார், அதாவது மேஷன் என்று வைங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களோட வீட்டில் இருந்தே என்னை கூப்பிட்றாங்க, வீடு ஒன்று கட்டணும், வந்து கட்டி தாங்க என்று கூப்பிட்றாங்க. நான் வந்து அந்த இடத்தை பார்த்துட்டு உங்களோட நீங்கள் போட்டு வச்சுருக்கேன் மெப்பையும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இப்படி 5 மேஷன்கள் 5 கொத்தனார்கள் நானும் சேர்ந்து வேலை செஞ்சேன்டா 8 நாளைக்குள்ளே இந்த வீட்டை கட்டி முடிக்கிடலாம். கட்டி முடிக்கிடலாம் என்று சொல்கிறேன். சரியா சொல்கிறேன். என்ன செய்கிறேன், 5 மேஷன்கள், மேஷன் கொத்தனார் யார், மனிதர்கள். 8 நாள் வேலை செஞ்சா 8 நாள் வேலை செஞ்சால் இந்த வீட்டை கட்டி முடிக்கிடலாம். அப்போ அந்த வீடு கட்டுறதுக்குரிய வேலையிட அளவு எப்படி, அந்த வீடு கட்டுறதுக்குரிய வேலையிட அளவு கேட்டால் அந்த கணிப்பிடுவாக தானே. இப்போ இந்த வீட்டை கட்டி இவ்வளோ நாளில் முடிக்கிடலாம் எங்களுக்குள்ளவாறு மனிதர்களையும், இது ரெக்கார்டிங் கிளாஸ் தானே இன்றைக்கு. அப்போ என்ன செய்யுங்கன்னா, இந்த நம்பருக்கு நான் படிப்பிக்கிறதுல எனக்கு டவுட் வந்தால் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. லைவ் கிளாஸ் எங்களுக்குள்ளே மைக் ஒன் பண்ணி மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். இதில் கேட்கலானே. ஸோ இந்த நம்பர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ கதைக்கு வருவோம். 5 மனிதர்கள் 8 நாள் வேலை செஞ்சால் வீட்டை கட்டி முடிக்கிடலாம், அந்த வீட்டை கட்டி முடிக்கிடலாம். அப்போ அந்த வீடு கட்டுற வேலையின் அளவு என்ன என்று கேட்டால், இங்கே பாருங்கள், 8ஐயும் தர அடையாளம் தானே போட்டிருக்கேன். இது பெருக்கல் அடையாளமா, பெருக்கல் அடையாளம் சரி, பெருக்கல் அடையாளம் நான் மாக்கலாம் பண்ணலாம் வர குழம்பிடுவீங்க. பெருக்கல் அடையாளம் 8 5 40, சரியா, 40 மனித நாள். அப்போ அந்த வீடு கட்டுறதுக்குரிய வேலையிட அளவு என்ன, மனித நாள். முக்கியமான விஷயம் பிள்ளைகள், நான் டியூட்டில் கேள்வி மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கிளாஸுக்கு ஒரு கொப்பி கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. சரியா, இப்போ நான் கதைக்கிற முக்கியமான கேள்வி எப்படி செய்கிறேன்னு தான் கதை பண்ணேன். தியரியெல்லாம் ஹைஜிட்டிக்கமான கேள்வி எப்படி லேசாக செஞ்சுட்டு போகிறேன்னு கதைப்பேன். அப்போ அந்த முக்கியமான விஷயத்தை ஒரு கொப்பி கொண்டு போட்டு நோட் பண்ணி எடுங்க. சரியா, நோட் பண்ணி எடுங்க. அது செய்கிற முறை மறந்தால் அந்த கொப்பி எடுத்து பார்த்து முறையை கண்டுபிடிச்சி, இல்லாட்டி என்ன நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேட்டால் சொல்லுவேன். அப்போ அந்த முறையை கண்டுபிடிச்சி திருப்பி செஞ்சு பழகினீங்கடா. இது 1 மார்க்ஸுக்குரிய கேள்வி, டக்குன்னு முடிஞ்சிடும். பாருங்களேன், இந்த சின்ன விஷயம் பாருங்களா. 40 மனித நாள். அப்போ வேலையிட அளவு என்ன, 40 மனித நாள். அப்போ உங்களுக்கு ஒரு வேலை நாள் கேள்வி வருதுண்டா, ஃபஸ்ட்டுக்கு அவன் சொல்கிற வேலையோட அளவை கணிக்கணும். கணிச்சானே, இது என்ன பெரிய வேலையாக, 8 5 40 மனிதர்கள் நாள், மனித நாள் 2 மனிதனை நாளையும் பெருக்கி போட்டிருக்கேன். சரியானே, போட்டுவிட்டேன். இப்போ இந்த வேலை இப்படி அவன் சொல்லி போட்டு பெய்தான், நான் சொல்லி போட்டு உங்களோட வீட்டை பார்த்து போட்டு சொல்லி போட்டு பெய்த்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் என்ன செய்கிறேன், ஒரு 10 மேஷம் அனுப்புறேன் வைப்போம். நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, 5 மனிதர்களை அனுப்பினா 8 நாளைக்குள்ளே வேலையை முடிக்கலாமண்டு. சரியா, ஆனால் உண்மையில் நான் எத்தனை பேர் அனுப்புகிறேன்டா, 10 பேர் அனுப்புகிறேன். 10 பேருண்டா 10 மனிதர்கள் தானே, அவனுகள் குரங்குகள் இல்லையே, மனிதர்கள். அப்போ மனிதர்களை அனுப்பினா 40 மனித நாள் தான் வேலையில் இடவு, அதை மறந்துடுங்க, அதை ஒருக்கா போட்டு வைங்க. 10 மனிதர்களை அனுப்பினா அந்த வேலையை எத்தனை நாளையில் முடிக்கலாம் என்று கேட்பான். கேள்வி செய்வோம், பார்ப்போம். இப்போ நான் எப்படி செய்கிறேன் மெதட் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், வேலையின் அளவை கணிக்கணும், அது மனித நாளில் வரும்படி. அப்போ அந்த வேலையே 10 மனிதர்கள் அனுப்பி முடிக்கிறேன்டா, எத்தனை நாளையில் முடிக்கிறேன்னு கேட்டானேண்டா என்ன செய்யணும் தெரியுமா. இங்கே பாருங்களா, இங்கே பாருங்கள், விலங்கு தானே போட்டு எழுதுறேன். வேலையோட அளவு என்ன, மனித நாள். மானாவும் நானாவும் போட்டிருக்கிறதுல குளம்புரல்ல நம்ம தூஷணத்தில் எழுதி வச்சிருக்கான் நிறையாண்டு. சரியா, மானா நாவண்ணா. சரியா, மானா நாவண்ணா. கீழே எத்தனை மனிதர்கள், 10 மனிதர்கள். மானா மட்டும் போடுறேன், மானாவும் வெட்டுப்படும். 40 10ஆல் பிரித்தா 4. விட என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் பிள்ளைகள், லோவானாக்களும் இருக்கிறீங்க. அதுக்காண்டி தான் இவ்வளோ பேசிக்கிலேருந்து போகிறேன். போ நீங்களும் பிடிச்சிருவீங்க. பாருங்களா, 4 மனிதர்கள். அப்போ எத்தனை இங்கே பாருங்கள், கதையில் இருந்ததில் குழப்பிட்டு மானா விட்டு பார்த்தா என்ன இருக்கி, 4 இருக்கி மிச்சம். அப்போ 4 நாட்கள். அவனை கேட்டேன்னு எத்தனை நாள் உண்டு, 4 நாட்கள்.
இல்லைண்டா வேலைண்ட அளவை பார்க்கணும். சரியா, வேலைண்ட அளவை பார்க்கணும். பார்த்து அப்படி வச்சு போட்டு அவன் எத்தனை மனிதர்கள் செஞ்சால் இத்தனை எவ்வளோ நாளில் வேலை முடிக்கலாம்னு கேட்டான்டா பிரித்து போட்டு கொடுத்தா சரி, என்ன வருதோ அதை கொடுத்தா சரி. இப்போ பாருங்கள் 10 நாளில் முடிக்கணுமாண்டா இதே வேலையே 10 நாளில் முடிக்கணுமாண்டா எத்தனை மனிதன் தேவை ரெண்டு காண்டு வைங்க. இதே வேலையே 10 நாளில் முடிக்கணுமாண்டா எத்தனை மனிதன் வேணுமெண்டு காண்டாங்க பாருங்கள். 40 மானா நாவண்ணா மனித நாட்கள் 10 நாள். இங்கே பாருங்கள், நாவண்ணா போடுறேன் நாள். இதையும் பெற்றேன் 10 40 10ஆல் பிரித்தா 4. அப்போ விட என்ன வரும்? மானாவில் வரும் 4 மனிதர்கள். சரியா, இப்படி தான் வேலை தந்து ஓட்டு மனிதனோ 4 கேட்டால் செய்யுது. இப்போ இதில் இன்னொரு வித்தியாசமாகவும் கேள்வி ஒன்று எடுப்பான். அப்போ இதை அழிச்சிட்டு அந்த முறையை கதைப்போம். சரியா, இப்போ உங்களுக்கு அழகா விளங்கி எடுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு வேலையை இப்படி தான் உடுப்பு மடிக்கிற வேலை, உடு கட்டுற வேலை, அவன் என்ன வேலை வேணாலும் தருவான். மலையொண்டை தூக்கி அங்கால சாத்துற வேலையும் தருவான். நமக்கெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை அந்த கேள்வியில் எத்தனை மனிதன் இருக்கா, எத்தனை நாள் இருக்கி, அவ்வளோதான். அவன் என்ன வேலை சொல்கிறான், அயன் பண்ண சொல்கிறானா, உடுப்பு கடுக்க சொல்கிறானா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரைட், இப்போ இந்த மாதிரி தானே 40 மனித நாள் இருக்கி. இந்த கேள்வியாக தான் நான் வந்து பார்க்கணும், வீட்டோட பார்க்கணும், உங்களோட வீட்டை பார்த்து சொல்கிறேன். 5 மேஷமாரை அனுப்பினா, 5 கொத்தனார், 5 மனிதர்களை அனுப்பினா 8 நாளையில் ஊடு கட்டி முடிஞ்சிடும் என்று சொல்லிட்டேன். அப்போ வேலையோட அளவை கண்டுட்டோம் 40 மனித நாள். யோசிக்கவானா, கேள்வியாக இதோட விளக்கமாக கதைப்போம். 40 மனித நாள். சரியா, 40 மனித நாள். இப்போ என்ன செய்கிறேன், 5 மனிதர்களே அனுப்புகிறேன். 2 நாளைக்கு அனுப்புகிறேன் 5 மனிதர்களே. நான் என்ன சொல்லிட்டு போனேன், 8 நாளைக்கு அனுப்பினா ஊடு முடிஞ்சிடுமென்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே 2 நாளைக்கு அனுப்புகிறேன். எப்படி வேலை என்னண்டு 8 நாளைக்கு அனுப்புகிறேன் ஓட்டு. அதுக்காண்டி தான் நான் மேஷன் ஆகாமல் படித்து கொடுக்குற சொல்லியிருக்கேன். வந்து 5 மனிதர்கள் 8 நாள் அனுப்புகிறேன், நான் 2 நாள் அனுப்புகிறேன். இப்போ வேலை அப்படியோ கணிப்பிடப்பட்டிருக்கி வேலை ஒன்றும் நடந்து முடியலையேண்டா அப்படியோ போட்டு ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி பிரித்து விட்டா சரி. சரியா, வேலை நடந்துருக்கி 2 நாள் நடந்து தானே இருக்கி. 2 நாள் அந்த போன 5 பேரும் வேலை செஞ்சு தான் இருப்பானுகள். உண்மையிலே நடக்கும், நான் மூடு கட்ட மேச மரம் வரைச்சேன்னா ஃபோன் பார்த்துட்டு கிடப்பானுகள். ஆனால் அப்படி இல்லை, கணக்கில் அதெல்லாம் யோசிக்க வேணாம். அதான் ஓர யோசிக்க வேணாம். 5 மனிதர்கள் 2 நாளைக்கு வேலை செய்வானுகள். அப்போ 2 எத்தனை 10 மனித நாள். மனித நாள் நீங்கள் ஃபுல்லாக நான் மனித நாள்லாம் போடுவேன். சரியா, 10 நாள். அப்போ இந்தளவு வேலை முடிஞ்சு 40 மனித நாள் தான் உண்மையிலே வேலை. அதில் இந்த 2 நாள் வேலை செஞ்சதில் இந்த அளவு வேலை இந்த அளவு முடிஞ்சு. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த அளவு வேலை 40 - 10 = 30 மனித நாள். சரியா, 30 மனித நாள். என்ன செஞ்சிட்டோம், 30 மனித நாள் மிஞ்சிருக்கிற வேலையை கண்டுட்டோம். இப்போ என்ன செய்கிறானா, 2 நாளைக்கு 5 பேர் அனுப்பிவிட்டு மிச்ச நாளைக்கெல்லாம் 3 மனிதர்கள் அனுப்புகிறானாண்டா நான் அனுப்புகிறேன். அப்படி விளையாங்களா, நான் அனுப்புகிறேன் 3 மனிதர்களை அனுப்புகிறேன்டா. அப்போ 30 3 பிரித்தா இப்படி எழுவோமே 3 மனித நாட்கள். 30 மனித நாட்கள் எஞ்சிருக்கிற வேலை. அப்போ 3 மனிதர்களை அனுப்பினா எத்தனை நாளையில் வேலை முடியுமாண்டா 30 3 பிரித்தா 10. அப்போ 10 நாட்களில் வேலை முடியும். சரியா, 10 நாளில் வேலை முடியும். அப்போ நான் உண்மையில் 8 நாள்ன்றது ஏற்கனவே 2 நாள் வேலை நடந்துட்டு திருப்பி 10 நாளில் முடியும் வேலையேண்டா அவன் கேள்வியை மாற்றி கேட்கலாம். இப்போ ஏற்கனவே அவர் கணிப்பிட்டதற்கு பிறகு ஏற்கனவே கணிப்பிட்ட என்ன 8 நாளில் வேலை முடியுமென்னு சொன்னேன். நான் உண்மையிலே 2ம் 10ம் 12 நாள் எடுக்குமெண்டா மேலதிகமாக எத்தனை நாட்கள் எடுக்குமென்னு கேட்டால் 12லேருந்து 4 கழித்து கொடுக்கணும். இப்போ இந்த மெதட் பிள்ளைங்க தானே உங்களுக்கு இப்படி தான் கேள்வி செய்கிறேன் பிள்ளைங்கன்னா சரி. இதுக்கு மனித நாட்கள் என்ற ஒரு தனி பாடத்தை போட்டு மேக்ஸ் புத்தகத்தில் போட்டுலாம் இருக்கானது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரியா, இப்போ என்ன செய்யுங்க,
மெயினான விஷயம் போட்டுட்டேன். அதை நான் விலங்களாட்டி சொன்னது. இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேளுங்க. இப்போ என்ன செய்வோம், கேள்விகளை பார்ப்போம். அது அழிக்கணா இப்போ லைவ் கிளாஸ்னா டைம் தருவோம் பிள்ளைகள் எழுதுறதுக்கு. இது ரெக்கார்டிங் தான் இன்றைக்கி. ஸோ அழிக்கன் ஸ்டாப் பண்ணி போட்டு எழுதுங்க வீடியோவை. ரைட். இப்போ வேலை நாட்கள் இருக்கிற அவ்வளோ கேள்வியும் பார்த்தா இப்போ புதுசாக வரப்போகிற வேலை நாட்கள் கல்வி நீங்கள் செய்வீங்க. பாருங்கள், பாஸ் பேப்பரில் வந்து கேள்வி தான் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் கட் பண்ணி போடல. பாருங்கள், முதலாவது கேள்வி 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வியா? 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 4 மனிதர்கள். இங்கே பாருங்கள், டியூட் அப்படியோ ஒன்று எழுதாமல் தான் இருக்கி. உங்களோட சேர்ந்து தான் நான் செய்ய போகிறேன். நீ படித்து கொடுக்குறவன் செய்வாய், நாங்கள் அப்படியா? எல்லாம் யோசிப்பீங்க. 4 மனிதர்கள். இப்போ நான் உங்களோட வீட்டை வந்து பார்த்துட்டு சொன்னேன் தானே, 5 நாளைக்கு 8 மேஷம் மாற அனுப்பினா ஊடு கட்டி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். சாரி, 8 நாளைக்கு 5 மேஷம் மாற அனுப்பினா ஊடு கட்டி முடிஞ்சிடும்னு சொன்னேன். அது மாதிரி இங்கே ஒரு ஆள் சொல்கிறாரு, 4 மனிதர்கள். 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2020ஆம் ஆண்டு வெளிநாக்களுக்கு இந்த கேள்வி செய்யலான்னு தெரியா. 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுக்குதாம். 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதான் விஷயம். பொருத்தம் வந்து செல்றது தான் மதிப்பிடுறேங்கிற. இப்போ நான் வந்து 5 மேஷம் 8 நாளைக்கு அனுப்பினா வேலை முடிஞ்சிடும்னு சொன்னோம்பா அப்படி. அப்போ இந்த கேள்வியில் 4 மனிதர்கள் 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டால் ஃபஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடணும், 2 பேரையும் பெருக்கி வேலையிட அளவை கண்டுறணும். அப்போ எத்தனை? 6 4 24 மானா நாவண்ணா. நீங்கள் மானா நாவண்ணான்னு எக்ஸாம் பேப்பரில் எழுதிறாங்க. அது ஃபுல் பேப்பர் செய்யக்குள்ளே சொல்லித்தருவேன். எப்படி செய்முறை எழுதுகிற எல்லாமே சொல்லித்தருவேன். ஃபுல் பேப்பர் இப்போ தொடங்கலாத கடைசி மந்த் அப்படி தான் தொடங்கலாம். அப்போ 24 மானா நானா மனித நாட்கள். மனித நாட்கள் என்று எழுதி பழகுங்களா? அப்போ மனித நாட்கள். ரைட். இப்போ குழப்ப போகிறான். இப்போ இந்த வேலையை கண்டு வச்சிட்டோம். 24 மானா நானா வேலை, அந்த வேலையின் அளவு. அவர்கள் 3 நாட்களுக்கு வேலை செய்கிறாங்களாம். அதே 4 மனிதர்கள் 3 நாட்களுக்கு வேலை செய்யலை. 4 மனிதர்கள் அனுப்பினா எத்தனை நாளையில் வேலை முடியும்? இல்லாட்டி 8 மனிதர்கள் அனுப்பினா எத்தனை நாளையில் வேலை முடியும்? இந்த வேலை என்ற அளவு வேண்டாம், அதை பிரித்து விட்டால் விட வரும். ஏற்கனவே நான் செஞ்சு ஆட்டினமாய். இப்போ அப்படி இல்லையே, என்ன செய்கிறானுகள்? 4 மனிதர்கள் 3 நாட்கள் வேலை செய்கிறானுங்களாம். அப்போ என்ன வரும்? 3 12 நம்மளோட வளமையான மானா நானா மனித நாட்கள். அப்போ இந்த அளவு வேலை முடிஞ்சு. அப்போ உங்கள்கிட்ட 8 அப்பிள் இருக்கி, அதில் 5 அப்பிளை தந்துட்டீங்கன்னா மிச்சம் 3 அப்பிள் மிச்சம் இருக்கும். அப்போ 24 மனித நாட்கள் தான் உண்மையான வேலை என்ற அளவு. அதில் 12 மனித நாட்கள் வேலை முடிஞ்சண்டா மிச்சம் என்ன இருக்கி? 12 மனித நாட்கள் வேலை இருக்கி. சரியா? 12 மனித நாட்கள் வேலை இருக்கி. இப்போ என்ன நடக்குதுண்டா, 2 மனிதர்கள் எக்ஸ்ட்ராவா இந்த குழுவோடு சேர்றாங்களாம். அப்போ 4 மனிதர்கள் இருக்கிறார்கள், 6 மனிதர்கள் ஆகுவாங்க. ஏன் +2 2 மனிதர்கள் சேர்ந்தால் 6 மனிதர்கள் ஆகினா எத்தனை நாட்களில் அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம் என்று கேட்கான். இப்போ மானா நானா 6 மனிதர்கள் தான் இருக்கி, 4 தான் நமக்கு தேவை. இப்போ 12 என்ன செய்கிறேன்? 6 மனிதர்களால் பிரிக்கேன். 2 நாள். இன்னும் 2 நாள் வேலை செஞ்சால் அந்த வேலை முடிஞ்சிடும். சரியா? ஓ சேர்ந்தா இப்போ எப்படின்னா இது குழப்பமாண்டா மெசேஜ் போட்டு கேளுங்க. ஓவரா காய்க்கு இன்னும் குழம்பும் இவ்வளோ தான் விஷயம். பசிக்கு வேலை அளவை காண்று 24 மனித நாள். இங்கே 4 மனிதர்கள் 3 நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 3 12 மனித நாள் கழிஞ்சிடும். அப்போ மிச்சம் 12 மனித நாள் இருக்கும். அப்போ 4 மனிதர்கள் இருக்கிற இடத்த திருப்பி 2 பேர் சேர்றானுகள். அப்போ 6 மனிதர்கள் அவரை கொண்டு வந்து பிரிக்கி விட்டா 2 நாள் விட வரும். அப்போ மேலே எத்தனை நாட்களில் முடிக்கலாமாண்டா? 2 நாட்களில் முடிக்கலாம். தாலிக்கன் ரெக்கார்டிங் தானே? ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு லீனாலும் சரி, ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடித்தாலும் சரி, கல்வியெல்லாம் முடிக்கணும். அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி அப்போ 2020ஆம் ஆண்டு லீனாக்கள் 2 நாட்கள் என்று விட போட்டிருந்தா
ஃபுல் மார்க்ஸ் எடுத்து தெரியலாம். ஃபுல் மார்க்ஸ் இல்லை, ஒரு மார்க்ஸ் எடுத்து தெரியலாம். இனித்தானே படிப்படியாக போவோம். இன்றைக்கு ஒரு மார்க்ஸை முடிப்போம். ஒன்று இல்லை, இன்றைக்கு ஒரு 3-4 முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்பா ரைட். அடுத்து 2022ஆம் ஆண்டு வந்த கேள்வி, ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 12 மனிதர்களுக்கு 4 நாட்கள் தேவையாம் என்று மதிப்பிடுறாங்க. நான் சொன்னேன்னு 8 மேஷமாறு 5 மேஷமாறு 8 நாளைக்கு அனுப்பினா உங்களோட வீட்டை கட்டி முடிக்கலாம் என்று நான் சொன்ன மாதிரி 12 மனிதர்கள் 4 நாட்களுக்கு வேலை செஞ்சால் வேலை முடிஞ்சிருமென்று மதிப்பிடப்பட்டிருக்காங்க. 12 4 48 மானா நானா. வேலையின் அளவை கண்டுட்டோமிங்க. 48 மனித நாட்கள். சரியா? அவ்வேலையை 3 நாட்களில், அவ்வேலையே என்றால் அவ்வேலையை தான் நாம் கண்டு, அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பதற்கு எத்தனை மனிதர்கள் தேவை? 3 நாட்களில் நாவண்ணா வெட்டுப்படும். 48 3 பிரிச்சா 16. அவ விட 16 மனிதர்கள். இப்போ பிரிக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து பழகுங்க. நீங்கள் பாருங்கள், பிரிக்கிறது வேணும் சொல்லித்தாரேன். இப்படி போட்டுருவோம். தலைமை எப்படி தானே போடுறேன், இப்படி மாற்றி போட்டுருவோம். 3 நாளான பிரிக்கும். 48 3 நாள் 4க்குள்ளே 2 உடைச்சுட்றேன். 4 மிரிக்கி 8 மிரிக்கி 4க்குள்ளே 3 3 எத்தனை? ஒரு முறை. சரியா? அப்போ ஒரு முறையில் 3ண்டா 3 3 4லேருந்து 3 கழிச்சு எத்தனை? 1 மிச்சம். 1 பக்கத்தில் 8ஓட பக்கத்தில் போட்டால் 18. 18க்கு 3 3 6 முறை. விட வருதா? 16 வரணும். அப்போ 16 மனிதர்கள். இதுதான் அந்த 2022ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு காலி ஃபைல் விழுந்திருக்கிறீங்க, இல்லாட்டி எடுப்போம்னு நினச்சிட்டு இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி ஒரு ஆள் ஒரு ஆள் செஞ்ச பேப்பர்கள் அந்த கேள்விகள் தான் இதுகள். சரியா? அப்போ இதுகள் எவ்வளோ சரி பாருங்கள். இது சப்பித்துப்புரு மெக்சென்றால் கணிதம். சரி, அடுத்த கேள்வி போவோம். 2024ஆம் ஆண்டு வந்த கேள்வியா, ஒரு வீட்டின் சுவர்களில் தீந்தையை பூசுவதற்கு, தீந்தையை பூசுகிற என்ன? பெயிண்ட் அடிக்கிறான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு மனிதர்களும் நாட்களும் தான் கண்ணில் படணும். அப்போ 6 மனிதர்களுக்கு எத்தனையாம் ஆண்டு கேள்வி இது? 2024ஆம் ஆண்டு கேள்வி. 6 மனிதர்களுக்கு மாநாண்டு போடுறேன். கூடிய அழிட்டு இடையில நீங்கள் எழுதுங்களா கட்டாயம். 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள் நான் வேணா போடுறேன். 8 நாட்கள் எடுக்க வேண்டும் மதிப்பிட்டிருக்காங்கண்டா. வேலையோட அளவு என்ன? 8 6 48 மானா நானா. நீங்கள் பார்த்த மாதிரி இதே தான். சரி, 8 6 48. சரி, போட்டாச்சு. அவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமெனின், அவ்வேலை என்னது? நாம் கண்ட வேலையை மேலே 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமெனின் நாவனா வெட்டுறேன். 48 3 நாள் பிரிச்சாத்துனே ஏற்கனவே அந்த மாதிரி வருது. அப்போ அதே கேள்வி இங்கே பாருங்கள். 2022ஆம் ஆண்டு வந்ததும் அதே சுருக்கள். 48 மனிதனால் கீழே 3 நாள் இருந்தால் பிரிக்கும். அதே மாதிரி பிரிக்கும் 16 வரும். அப்போ 16 மனிதர்கள் வரும்படி. சரியா? விட வராது இல்லைங்களா? கேள்வி ஃபுல்லாக பார்க்கலே. ரைட். 16 மனிதர்கள் தேவை. அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறேன்டா 16 மனிதர்கள் தேவை. ஆனால் உண்மையிலே நம்மகிட்ட எத்தனை மனிதர்கள் இருக்காக? 6 மனிதர்கள் தான் இருக்காங்க. சரியா? 6 மனிதர்கள் தான் இருக்காங்க. அப்போ 16லேருந்து 6 கழிச்சா 10 மனிதர்கள் எக்ஸ்ட்ராவாக தேவை நமக்கு. அதான் கேள்வி. அதான் அதே கேள்வி. ஒரு விஷயத்தை மாற்றி விட்டாங்க. நீங்களா என்ன மாற்றி விட்டான்? எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறாக்கள் ரெண்டு கட்டு விட்டான். அதுக்கு அதை விட வந்துச்சு. இவருக்கு அதை கழிச்சு போடணும். பாடமாக்குறல கழிக்கிறே விட்டுறேன்ட்டு விளங்கிடுங்க. என்ன நடக்குது அழகாக விளங்குது. இது விளங்காட்டியும் இந்த வீடியோ திருப்பி கேளுங்க. இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேளுங்க. ஷுவராக விளங்கும். அடுத்த கேள்வி 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அழிச்சுட்றேண்ணா. ரெண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு வந்த கேள்வி.
ஒரு மனிதர்கள் வேலையை செய்து முடிப்பதற்கு 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 10 மனிதர்களுக்கு மாநாடு போடுறேன் குழம்பவானா 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் நான் போடுறேன் 2 மதிப்பிட்டா அப்போ வேலையோட அளவு டக்கன கன்றோனும் 10 6 60 மானா நானா 60 மனித நாட்கள் தான். அப்போ இங்கே வேலையின் அளவு சரியா, வேலையின் அளவு வந்தால் 60 மனித நாட்கள். அவன் என்ன சொல்கிறான், அதன் 2 மடங்கான வேலையை செய்து முடிப்பதற்கு. அப்போ இந்த வேலையை செய்ய முடிப்பதற்கு இல்லை, இதுட டபுள் மடங்கு. அப்போ 60 தர 2 120 மனித நாள். வேலையின் அளவு எப்படி வரணும், மனித நாள்லாம் வரணும். அப்போ வேலையின் 2 மடங்கான வேலையை செய்கிறதுனா வேலையின் அளவு மனித நாள் 120 மனித நாள் செய்து முடிப்பதற்கு சரியா. அந்த 120 மனித நாளை போடுறேன். 8 மனிதர்களுக்கு எத்தனை நாள் எடுக்க மாட்டேங்க, 8 மனிதர்களுக்கு மானாவை வெட்டுவோம். ஷுவரா எத்தனை நாட்கள் எடுக்க மாட்டேன் தான் அவன் கேள்வியில் கேட்கான். அப்போ நாட்கள்லாம் விட வரும். அப்போ நாட்கள் 2 போட்டுவிட்டேன். இப்போ 128 அழைச்சி இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்மட மெதட்டுக்கு வருவோம். தலையில் போட்டால் என்ன செய்கிறேன், தனித்தனியாக உடைச்சுட்றேன். 3 நம்பரையும் தனித்தனியாக உடைச்சுட்றேன். 1க்குள்ளே 8 எடுக்கலாமா, எடுக்கல. அப்போ சைவர் மிச்சம் என்ன இருக்கி 1 இருக்கி. அவரை பக்கத்தில் அவரை போட்டு மேலே பக்கத்தில் ஆள் எடுத்தால் எத்தனை 12. 12க்குள்ளே 8 ஒரு முறை சரியானே, ஒரு முறை மிச்சம் 4 இருக்கேனே. 4 இஞ்சால போட்டு பக்கத்தில் இருக்கிற பூச்சியை எடுக்கன் 40 வந்துட்டு 40க்கு 8 5 முறை. அப்போ இங்கே 15 நாட்கள் 128 விரிச்சா 15 நாட்கள் ரைட். 15 நாட்கள் தான் அதுக்குரிய விட. அடுத்தது 2017ஆம் ஆண்டு கேள்வி. ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 10 மனிதர்களுக்கு 8 நாட்கள் எடுக்குதாம் என்று மதிப்பிடுறாளாம். 8 நாட்கள் எடுத்த வேலை முடிஞ்சு மரணத்துக்கு நம்ம கேள்வி. 8 நாட்கள் எடுக்கிறா மதிப்பிடுறாங்களாம். அப்போ 10 8 80 மனித நாள். வேலையின் அளவை கண்டிடம் 80 மனித நாள். இவ்வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பதற்கு அவ்வேலை என்னென்ன நம்ம கண்டாதே வேலையோட அளவை போட்டு 5 நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை மனிதர்கள் ஈடுபடுத்தணுமெண்டா நான் பேத்து 85 அளவு ஏற்றுனே 16. இங்கே பாருங்கள் பிரிப்புமா 80 5 விரிப்போம் 2 உடைச்சுட்றேன். இது லேசான மேற்பிள்ளை இல்லை, அப்படி போட்டுவிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இதே பாருங்கள். லோவானாக்களுக்கு தான் இந்த கிளாஸ். அப்போ நீங்கள் யோசிக்க போடா இப்படி நோமலாக படி தராண்டு உங்களுக்கு போ யூஸ் அறியும் இப்போ இருக்கிறாங்களுக்கு சரியா. இப்போ இந்த 8 இருக்கி 8க்குள்ளே 5 5 ஒரு முறை மிச்சம் 3 மிஞ்சும். இந்த அடிக்கிற சைபர் அப்படியோ மேலே கொண்டு போனால் 30 30க்கு 5 5 6 ஐயாயிரம் 30 பாடமாக இருப்பீங்கானே 5 விரிச்சா 6. அப்போ விட எத்தனை 16 மனிதர்கள் சரியா. 16 மனிதர்கள். எத்தனை மனிதர்களை மேலதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்ற எத்தனை மனிதர்கள் என்று தான் கேட்டிருக்கான். அப்போ 16 மனிதர்கள் சரியா. விட அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அது எத்தனையாம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு வந்தது. இதில் கேள்வி காணா வேலை நாட்களில் அநேகமாக 2 வருஷத்துக்கு ஒரு கதை வந்துருக்கு. இங்கே பாருங்களா 2018 வந்துருக்கு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 2018 வந்துருக்கு, 2020 வந்துருக்கு, 2022 வந்துருக்கு, 24 வந்துருக்கு, 2025 வரல. ஷுவராக அவங்களுக்கு என்ன நடக்கும் 2026ஆம் ஆண்டு மனித நாட்கள் கேள்வி வரும். அப்போ அதில் 1 மார்க்ஸ் எடுக்கலாம், கூட அதில் 1 மார்க்ஸ் தான் எடுக்கலாம். பிரச்சனை 1 மார்க்ஸ். இப்போ என் ஃபைல் வந்துருப்பீங்க சிலாக்கள் உங்களுக்கு. இப்போ கட் ஆஃப் நான் எஃப்க்கு 35 35 எடுத்தால் பாஸ். 35 35 பாஸ் மார்க்ஸ். 35 எடுத்தால் பாஸ்ண்டா. நீங்கள் 34 எடுத்திருந்தீங்கண்டா 34 எடுத்திருந்தீங்க ஃபைல் தானே. 34 எடுத்தீங்க ஃபைல். அதே எக்ஸாம் இயரில் நீங்கள் வேலை நாட்கள் கேள்வியை செஞ்சுருந்தா பாஸ் ஆகிருக்கலாம், செஞ்சு சரியாக எடுத்திருந்தா சரியா. அப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்போ 1 மார்க்ஸையும் மினி செய்யப்படா உடப்போப்படா. அதுக்கான தான் எல்லா தலைங்கத்தையும் படிப்பேனா 6 தான் போவேன். டவுட்டுண்டா கேட்கலாம். எந்த டைமுக்கு மெசேஜ் போட்டாலும் நான் வாட்ஸ்அப் பார்த்தேன்டா ரிப்ளை பண்ணுவேன்.
அடுத்தது 2016ஆம் ஆண்டு கேள்வி. அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருக்கு. அதுக்காண்டு குழம்புறல் இருங்க. ஒரு பொறியினால் இப்போ வளமையாக நம்ம என்ன காய்ச்சம், மனுஷன் நாள் கணக்கில் வேலை செய்கிறோம், அதை தான் காய்ச்சம். இப்போ ஒரு பொறியினால் ஒரு வயலில் அறுவடை செய்வதற்கு, சரியா, ஒரு பொறியினால் ஒரு மனிதன்மாய் ஒரு பொறி, இது 2016 வந்தது. இப்படி கேள்வி நீ போட மாட்டான்னு நம்புவோம், சரியா. 2016 எத்தனை, சரியா, 10 வருஷத்துக்கு முதல். ஒரு பொறியினால் வயலில் அறுவடை செய்வதற்கு 6 மணித்தியாலங்கள். பொறி 6 மணித்தியாலமா, மணி என்று எழுதி வச்சிருக்கேன். ஒரு பொறி 6 மணித்தியாலம். அப்போ 6 பொறி மணித்தியாலம் தான் வேலையிட அளவு. 2 பெருக்கி வாரதான் வேலையிட அளவு, சரியா. பொறி மணித்தியா போனாமானா போட்டு வச்சு கொள்ளுவோம். இங்கே பாருங்க, வேலையிட அளவு என்ன, அத்தகைய 3 பொறிகளினால், ஒரு பொறிக்கு தான் 6 மணித்தியாலம், 3 பொறிகளினால். இங்கே பாருங்க, போனாவும் வெட்டுப்படுது. 6 3ஆல் பிரித்தா 2, ஒரு பொறி இது ஒரு பொரியை பாவிச்சா 6 மணித்தியாலத்தில் அறுவடை செஞ்சு முடியுமென்று மதிப்பிட்டா 3 பொரியை கொண்டு வந்து விட்டா எத்தனை மணித்தியாலத்தில் அறுவடை நடக்குமென்று கேட்டால் பிரித்து விட்டா விட மணித்தியாலத்தில் வர மணி தெரியும் தானே. அப்போ 2 மணித்தியாலம் விட, சரியா. இப்போ பாருங்கள், சிலபஸ் மாறினத்துலேருந்து வந்த கேள்விகள் இந்த அறிவு எத்தனை, 2 4 6 எவ்வளோ கேள்வி தான் வந்திருக்கி. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருது, உங்களுக்கு 26 பேஜுக்கு வரலாம், சரியா. வரலாம் இல்லை வரும். அப்போ என்ன செய்யுங்க, ஒழுங்காக இந்த கேள்வியில் ப்ராக்டிஸ் எடுங்க. அந்தளவு கஷ்டமான கேள்வி இல்லை பிள்ளைகள், அழகாக ஆறுதலாக நாங்கள் படுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யுங்க, அடுத்த டியூட் எடுங்க. அடுத்த டியூட் வந்து போமசி டியூட்டா. நான் குரூப்லாம் போட்டிருக்கேன். அப்படி இந்த லேட்டாக ஜாயின் ஆகி இது கிடைக்கலேண்டா இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு வாங்கிவிடுங்க. டியூட்டை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். டியூட் வடிவாக இருக்காது, ஏன்னா நான் டைப் பண்ணலை. பாஸ் பேப்பரில் வந்து எப்படியோ கட் பண்ணிவிட்டு போட்டுவிட்டேன். நமக்கு வடிவாக இருக்கணும்னு முக்கியம் இல்லையே, அறிவு வளர்ந்தா சரி. இப்போ பாருங்கள், போமசிக்கு டியூட்டுக்கு போகிறதுக்கு முதல் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். என்ன செய்யுங்க, அந்த கொப்பியை ஒன்று எடுத்து நான் சொல்கிற முறையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. போமசி தான் போமசி தான் டியூட். இது போமசியை எப்படி பார்க்குறீங்களோ ஆகும். போமசி கேள்வி டியூட் பார்க்கக்குள்ளே சொல்லித்தாரேன். இப்போ எப்படி பார்க்குறேன்னு சொல்லித்தாரேன். ஃபஸ்ட்டுக்கு நம்பர் ஒரு 3 9 12 6 3 5 2 4 8 12 சும்மாலினது எனக்கு தெரியா. இப்போ நம்பர் இருக்கிறதே பார்க்கணும், அப்படி இல்லை. 4 3 வேறு 7 6 தள்ளி வச்சிருக்கேன். இப்போ 3 பேருக்கும் இவ்வளோ பேருக்கும் போமசி ஆகணும். இது 1ஆம் கேள்வி, 2ஆம் கேள்வி, 3ஆம் கேள்வி, 4ஆம் கேள்வி, 5ஆம் கேள்வி, 6ஆம் கேள்வி செய்கிறல்ல. நான் எப்படி மெதட்டு சொல்லித்தரேன்னு பாருங்களா. இப்போ என்ன செய்கிறேன்டா, இப்போ 2 3 நம்பர் இருந்தால் என்ன செய்வாங்க, குறுக்கால பெருக்கி விடுவாங்க. குறுக்கால பெருக்க போகப்படா, அது பச்சை பிள்ளையான வேலை. வேணுமெண்டா நான் சொல்கிறதுக்கு செஞ்சு பாருங்க, பிள்ளையாக வரும். 9 3 12 இந்த போமசி ஆன்றது பிள்ளைகள் பின்ன கேள்விக்கு கட்டாயம் தேவைப்படும். இந்த அடிகளை சமப்படுத்துறதுக்கு போமசி ஆனணுமே, அது சொல்லித்தரேன். அதையும் இப்போ தேவையில்லவங்களுக்கும் இப்போ பார்ட் பி தொடங்கக்கான் தேவைப்படும். அதுக்காண்டி போமசியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்பர் மட்டும் அவன் தந்து இந்த 3 இலக்கங்களுக்கு போமசி தாங்கன்னு கேட்டான்டா என்ன செய்யணுமாண்டா, ஃபஸ்ட்டுக்கு நோட் பண்ணி எடுங்க. இருக்கிறதுல பெரிய ஆளை பார்க்கணும். யார் பெரிய ஆள், 12. இவரில் யார் பெரிய ஆள், 6. தனித்தனியாக இது வேறு கேள்வி, இது வேறு கேள்வி, இது வேறு கேள்வி. இவங்க 2 பேருக்குள்ள யார் பெரிய ஆள், இவர். இவங்க 2 பேருக்குள்ள யார், இவர். இவங்க 2 பேருக்குள்ளேயும் இவர், இவங்க 2 பேருக்குள்ளேயும் இவர். போமசியான மாதிரி சொல்லி தந்துட்டுருக்கேன், கவனமாக பாருங்கள். பின்ன கல்விக்கெல்லாம் தேவைப்படும், சரியா. 12. இப்போ என்ன செய்யணுமாண்டா, அந்த பெரிய ஆள் இருக்கார் தானே, 12 பெரிய ஆள். அவர் மற்ற ஆட்களால் பிரிபடுவாரா என்று பார்க்கணும். மிச்சம் இல்லாமல் தசத்தில் வராமல் பிரிபடுவாரான்னு பார்க்கணும். இப்போ 12 9ஆல் பிரிபடுமா படாது. என்ன 1 தசம் வரும்பிட 12 3ஆல் பிரிபடும், 4 வரும். அப்போ 3ஆல் வருது, 9ஆல் வருது இல்லை. அப்போ என்ன செய்யணுமாண்டா, 12 அடுத்த மடங்குக்கு போகணும். பெரிய ஆள்ற அடுத்த மடங்குக்கு போகணும். கைக்கிற விலங்கு தானே.
பெரிய ஆள் சின்ன ஆளால் தசம் இல்லாமல் பிரிவாடுறான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டுக்கு பெரிய ஆளை செலக்ட் பண்ணணும். அடுத்தது இது விளங்காட்டியும் விடுங்க, கேள்வி செய்யக்குள்ளே இன்னும் நல்லா விளங்கும். சரியா? இப்போ அடுத்த ஆளுக்கு போகணும், அடுத்த மடங்குக்கு போகணும். 12 அடுத்த மடங்கு என்ன? 24. 24 3 ஆள் பிரிபடுமா? பிரிபடும். பிரிபாட்டு எத்தனை வரும்? 6 வரும். 8 வரும். 9 ஆள் பிரிபடுமா? பிரிபடாது. அப்போ அவர் இல்லை. 12 அதுக்கு அடுத்த மடங்குக்கு போகணும். 36. 36 3 ஆள் பிரிபடுமா? பிரிபடும். 9 ஆள் பிரிபடுமா? பிரிபடும். அப்போ இவங்க 3 பேருக்கும் போமசி பிள்ளைகள். எடுத்தோடனே பெருசாக அழி விட்டேன், பயப்பட தேவையில்லை. இதை விளங்காட்டியும் சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. 36 போமசி. இவ 3 பேருக்குள்ளேயும் போமசி 36. சரியா? இப்போ இவ 3 பேருக்கும் வருவோம். இவ 3 பேர்லேயும் போமசி வாங்க சொல்கிறான்டா. பெரிய ஆள் யார்? 6. 6 3 ஆள் பிரிபட்டு 2 வரும். அப்போ தசைலாம் வருது. 5 ஆள் பிரிபடுமா? இல்லை. அப்போ 6 அடுத்த மடங்கு போவோம். 12 3 ஆள் பிரிபடும். 5 ஆள் பிரிபடாது. அப்போ 6 அடுத்த மடங்கு 18. 3 ஆள் பிரிபடும். 5 ஆள் பிரிபடாது. அப்போ அடுத்தது 24. அதுவும் 5 ஆள் பிரிபடாது. அடுத்ததுக்கு போனால் 30. 5 30. 5 ஆளையும் பிரிபடும். 3 ஆளையும் பிரிபடும். அப்போ இவங்க 3 பேருக்குள்ளேயும் போமசி யார்? 30. சரியா? டவுட் வந்தால் மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. இது அந்த பின்ன கேள்விக்கு முக்கியமா. அடுத்தது இவள் 2 பேர்லையும் பெரிய ஆள் யார்? இந்த அடிக்கிற 4. இந்த அடிக்கிற 4. 4 2 ஆள் பிரிபடுமா? பிரிபடும். அப்போ என்னத்துக்கு நம்ம கூட யோசிப்பான்? போமசி யார்? 4 தான். அடுத்த மடங்குக்கு போகணுமா? தேவையில்லை. 12 பெரிய ஆள். இவர் 8 ஆள் பிரிவாட்டா தசத்தில் வரும்பட. அப்போ இவர் போமசி இல்லை. 12 அடுத்த மடங்கு யார்? 24. 24 8 ஆள் மீதி இல்லாமல் பிரிவடும். ஆகவே போமசி 24. அடுத்தால் 4 3 இருக்காரு. இவரில் பெரிய ஆள் 4. 3 ஆள் பிரிச்சா ஷோரா தசம் வரும். அப்போ 4 அடுத்த மடங்கு எத்தனை? 8. அவரும் தசம் வருவார். அப்போ அடுத்த மடங்கு 12. நீங்கள் இதெல்லாம் அழகி காட்ட தேவையில்லை, மனசால பார்க்கணும். பார்த்துட்டு டக்குன்னு கடைசி விடையை மட்டும் போமசி எதுன்னு போட்டாச்சு. நான் கல்விசியாக சொல்லித்தாரேன். இது நான் விளங்கப்படுத்துறதுக்காண்டி கைக்கணா. 12 3 ஆள் பிரிவடும். அப்போ போமசி யார்? தசமில்லாமல் பிரிவடும். அப்போ அவர் தான் போமசி. இங்கே பாருங்களா, 7 மிரிக்கார் 6 மிரிக்கார். பெரிய ஆள் 7. 6 ஆள் பிரித்தா மிச்சம் வரும். அப்போ 7 அடுத்த மடங்கு போகும். 14 மிச்சம் வரும். 21 மிச்சம் வரும். 28 மிச்சம் வரும். 35 மிச்சம் வரும். 42 மிச்சம் வராது. போமசி 42. அப்போ 7க்கு மார்க்கும் போமசி கேட்டால் 42. இப்போ என்ன ஹைஜன் இதை மட்டும் அளவுலங்கிறேங்க. நான் கைக்கிறது எத்தனை நம்பர் சாரானோ அதில் போமசி பார்க்க சொல்கிறானண்டா நம்பருக்கு. இந்த கைக்கிறாதையா நம்பருக்கு பெரிய ஆளை பார்க்கணும். பெரிய ஆள் சின்ன ஆள் பக்கத்தில் இருக்கிற சின்ன ஆக்களோட தசம் இல்லாமல் பிரிபடுறாருண்டா அவர் தான் போமசி. அப்படி தசம் இல்லாமல் பிரிபடலாட்டி தசம் வருதுண்டா அவர அடுத்த மடங்குக்கு போகணும். அதுவும் பிரிவல்லாட்டி அப்படி மடங்கை கூட்டி கூட்டி போகணும். அப்படி பிரிவர்ற மடங்கு தான் போமசி. அவ்வளோதான் இந்த போமசி ஆனதுற விஷயம். சரியா? அப்போ இதை விளங்கி எடுத்துருப்பீங்க நம்புறேன். வீடியோ திருப்பி பார்த்தீங்கன்னா விளங்கும். இல்லாட்டி இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேளுங்க. ரெக்கார்டிங் கிளாஸ் தானே, டவுட் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்திய கிளாஸ் மட்டும்தான். இன்றைக்கும் நாளைக்கு அப்படி இருக்குமே நினைக்கிறேன். ஷுவராக வாரக்கிழமை லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, அழிக்கணுது. நீங்கள் பாருங்கள். அடுத்தது இப்போ நம்பருக்கு போமசி பார்க்குற மாதிரி சொல்லி தந்துட்டேன். இங்கிலீஷ் எழுத்துக்கு பார்ப்போம். இந்த எக்ஸும் மிரிக்கி, எக்ஸ் வர்க்கமும் மிரிக்கி. என்ன அர்த்தம்? இங்கே இதில் அர்த்தம் எக்ஸ் மட்டும். இவர் அர்த்தம் எக்ஸ் தர எக்ஸ் 2 எக்ஸ் இருக்கு. இப்போ வை கணமண்ட என்ன? வை தர வை தர வை 3 வை இடையில் தர போட்டு கிடக்கும். வை கணமண்டா இது 3. சரி, பதில் விடுவோம். இப்போ ஆங்கில எழுத்துக்கு போமசி பார்க்குறதா சொல்ல போகிறேன். எக்ஸ் வர்க்கமண்டா எக்ஸ் வர்க்கமும் எக்ஸும் இருக்கண்டா. இவ 2 பேருக்கும் போமசி கேட்டா யார் பெரிய ஆள்? இவர் இவாள் பிரிவாடுவார் தானே. அப்படி இதுக்கு நீங்கள் மினக்கடை பார்த்துட்டு தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இருக்கிறாள் இப்போ எக்ஸ்ண்டா எக்ஸும் இருக்கி எக்ஸ் வர்க்கம் இருக்கண்டா. அதில் பெரிய ஆள் யார்? எக்ஸ் வர்க்கம். அப்போ இவோட போமசி எக்ஸ் வர்க்கமும் வையில் பெரிய ஆள் யார்? வை வர்க்கம் இருக்கார். அப்போ இவர் தான் போமசியாக வருவார். சரியா? இனி கழிவாக பார்ப்போமா? புறமா குழம்பாங்க இவ்வளவும் போதும்.
ரைட். போமசிட்டி விட்டுடுங்க. ஆண்டை போடுவோமே. 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி. XY, X வர்க்கத்துக்கு போமசி. XY, X வர்க்கத்துக்கு போமசி. நீ பாருங்க, எக்ஸ்லேயும் எக்ஸ் வர்க்கம் இருக்கிறீங்க. பெரிய ஆள் யார்? எக்ஸ் வர்க்கம். இந்த Y இருக்கி பக்கத்தில். Y தனியாக தானே கிடக்கு. அது வேறு தானே தானே. எக்ஸ் வேறு Y வேறு இல்லவா? அப்போ எக்ஸ் வர்க்கம் Yயும். எத்தனை மார்க்ஸ்? 1 மார்க்ஸ் வந்திருக்கும். 2017ஆம் ஆண்டு கேள்வி. 2XY, 4Y² போமசி கேட்கான். நம்பருக்கு பார்ப்போம். நம்பர் என்னென்ன இருக்கீங்க? 4ம் 2ம் இருக்கி. இந்த 4 தானே இதில் பெரிய ஆள். 4 2ஆல் தசம் இல்லாமல் பிரிப்படுவார். ஷுவரா நம்பரில் போமசி 4 தான். இப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கி. அப்போ எக்ஸ் வரும். வையும் Y வர்க்கமும் இருக்கி. அதில் பெரிய ஆள் Y வர்க்கம். போமசி யார்? 4XY². சரியா? அடுத்த கேள்வி 2019ஆம் ஆண்டு வந்தது. இதில் என்ன கஷ்டம் இருக்கேன்னு மெசேஜ் ஒன்று போட்டு கஷ்டமாண்டா சொல்லுங்களேன் பாபு. இது கஷ்டமான கேள்விகள் அது. அடுத்தது 2019ஆம் ஆண்டு 3x வர்க்கம், 6xy, 2y எவ்வளோ பேருக்கும் போமசி பார்க்கணுமா? அது பெருசாக தான் தருவான். நான் படிச்சு தானே கேள்வி. இங்கே பாருங்கள், நம்பர் என்னென்ன இருக்கி? 6 இருக்கி, 3 இருக்கி, 2 இருக்கி. 6 3 2. பெரிய ஆள் யார்? 6. 3ஆல் பிரிவாடுவாரா? பிரிவாடுவார். தசம் இல்லாமல். 2ஆல் பிரிவாடுவாரா? பிரிவாடுவார். அப்போ விஷயம் ஈஸியாக முடிஞ்சு 6 வந்துடும். எக்ஸும் எக்ஸ் வர்க்கமும் இருக்கி. பெரிய ஆள் எக்ஸ் வர்க்கம். வையும் தான் இருக்கி. அப்போ ஒரு வையை போடுவோம். Y வர்க்கம் இல்லையே. Y தான் இருக்கி. அப்போ அவரை போடுவோம். அப்போ போமசி யார்? 6x வர்க்கம் Y. இதை மட்டும் எழுதினாலே மார்க்ஸ் வந்துடுமா? அதெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. சும்மா இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துட்டுறீங்களா? போமசி ஆண்டு ப்ராக்டிஸ் எடுங்க. வேணும்னா நான் கேள்விகள் போட்டுறேன் குரூப்பில். அதை உள்ள வச்சு ப்ராக்டிஸ் எடுங்க. ஃபுல் பேப்பர் செய்யக்குள்ள நான் எப்படி விட எழுதுகிறேன் எல்லா முறையும் சொல்லித்தாரேன். சரியா? 2020ஆம் ஆண்டு இப்படி செய்வோம் பிள்ளைகள். இதில் 2 4 6 8 கேள்வி இருக்கு. 2020ஆம் ஆண்டு வரையும் நான் நிப்பாட்டுறேன். வார லைவ் கிளாஸ் இருக்கு தானே. அதில் 2021 22 23 24 தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள். 2021 வந்துருக்கு, 22 வந்துருக்கு, 23 வந்துருக்கு, 24 வந்துருக்கு. 25ஆம் ஆண்டு கேள்வி நான் போடலை. ஏன்டா ஃபுல் பேப்பராக செய்வோம்ட்டு போடலை. 26ஆம் ஆண்டு ஒரு மார்க்ஸ் வரத்தான் போகுது இதிலேருந்து. சரியா? அப்போ என்ன செய்யுங்க, இந்த 4 கேள்வியும் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. நான் லைவ் கிளாஸில் விளங்கப்படுத்துகிறேன். வாரக்கிழமை கிளாஸில் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ 2020ஆம் ஆண்டு கேள்வியோட நிப்பாட்டேன்னா 3 2 4. 3 2 4 நம்பருக்கு பாம்பேசி போமசி. 3 2 4 இருக்கி. இதில் பெரிய ஆள் யார்? 4 தானே. 4 2ஆல் பிரிவாடுவார். ஆனால் 3ஆல் பிரிவாட்டா தசத்தில் வரும் விட. அப்போ 4 அடுத்த மடங்குக்கு போகும். யார்? 8 2ஆல் பிரிவாடுவார். ஆனால் 3ஆல் பிரிவாட்டா தசத்தில் வரும். அப்போ 4 அடுத்த மடங்குக்கு போகும். 8 அடுத்தால் 12. 12 2ஆலையும் பிரிவாடுவார், 3ஆலையும் பிரிவாடுவார் மிச்சம் இல்லாமல். அப்போ ஷுவராக அவர் தான் போமசி. இங்கேயெல்லாம் அந்த பிரச்சனை வரல. 4 2 பிரிவாடுது, 6 3 2 பிரிவாடுது. சரியா? இங்கே பிரச்சனை வரல. 12 எக்ஸும் தான் இருக்கி. எக்ஸே போடுறேன். எக்ஸ் தானே போமசி. எக்ஸும் வைக்கும் Y வர்க்கத்துக்கும் பார்த்தா யார்? பெரிய ஆள் யார்? Y வர்க்கம். விட என்ன? 12XY வர்க்கம். 2020ஆம் ஆண்டு இருந்தால் 1 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. 1 மார்க்ஸ் நான் சொல்கிறத நாடி குறைச்சி மதிப்பிட போப்படா. 1 மார்க்ஸ் இருந்தால் சிலாக்கள் பாஸ் ஆகிருப்பீங்க. சரியா? போமசிக்கு இவ்வளவும் கதைச்சிருக்கேன். ஏற்கனவே விளங்கப்படுத்தினானே, அதெல்லாம் கூட காய்க்கல. இங்கிலீஷ் எழுத்துல யார் பெரிய ஆளோ வையும் Y வர்க்கம் வந்தால் Y வர்க்கத்தை தூக்கி போட்டு விட்றேன். எக்ஸும் எக்ஸ் வர்க்கத்தும் வந்தால் எக்ஸ் வர்க்கத்தை போட்டு விட்றேன். எக்ஸும் வந்தால் எக்ஸையே போட்டு விட்றேன். சரியா? அவ்வளோதான். இதுக்கு தனியாக பாடம் மாரி போமசி ஹானல் அண்டு இதில் இல்லை, சின்ன வயசில் இருக்கி போல். அப்போ மிச்ச 4 கேள்வியும் நீங்கள் வாரக்கிழமை கிளாஸுக்கு வரக்க செஞ்சுட்டு வரணுமா?
அடுத்த டியூட் எடுங்க. போமசி வேலை நாட்கள் தலையங்க முடிச்சிட்டோம். போமசி முடிச்சிட்டோம். இந்த கூடையாக படித்தாலும் குழம்பிடுவீங்க ஓரா. ஃபஸ்ட் ஸ்டாண்டு தானே, கொஞ்சம் கூடையே படிப்போம். வேலை நாட்கள் படிச்சிட்டோம். போமசி படிச்சிட்டோம். இப்போ என்னென்னா முக்கோண தேற்றம். அதில் பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு 2 கேள்வி வருமா? 2 கேள்வி வரும். அப்படின்னா 2 மார்க்ஸ் எடுக்கலாம். 2 கேள்வி 2 கேள்வி கிட்ட வருமானு நினைக்கிறேன். பாப்பமா டியூட்டுகள் டைம் இல்லை, அதில் ஒழுங்கு அடிப்படலை, வட்டி தான் போட்டுட்டீங்க. அதில் டைம் ஒன்று எடுத்து அழகாக செஞ்சு அனுப்புகிறேன் உங்களுக்கு. முக்கோண தேற்றம் அதில் கேள்வி பார்க்குறதுக்கு போது அதை எப்படி செய்யணும், அதில் கொஞ்சம் தியரி இருக்கு, அதையும் சொல்லித்தாரேன். இப்போ என்ன செய்யுங்கன்னா கொப்பி எடுத்து கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் யாரால்? முக்கோணம். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. முக்கோணத்தில் 3 பாகைகளை 3 உள்பக்கத்தில் கோணங்களை கூட்டினா 180 பாகை வரணும். அதான் முக்கோணத்துக்குள் இது 180 பாகை. சரியா? அப்போ இது எக்ஸ் பாகை, இது ஒய் பாகை, இது ஜெட் பாகை என்றா x + y + z is equal to 180. 180 பாகை. சரியா பிள்ளைகள்? XYZ கூட்டினா 180 பாகை. ரைட். இப்போ அது ஒரு பாயிண்ட் 2 போட்டு எழுதுங்க. தெரிஞ்சிருக்கும், அதுக்கு நோட் பண்ணி வைங்களேன். லோவானாக்கள் இருப்பீங்கண்ணே. லோவானாக்களில் தெரியாதாக்கள் லோ வண்டி இல்லையா ஒருத்தரும். நம்ம ஒர்க் பண்ணாதலாம் நாம் மார்க்ஸ் எடுக்கிறல்ல. ஒர்க் பண்ணால் ஷுவராக எடுக்கலாம். நான் சொல்லித்தாரேன் எப்படி ஒர்க் பண்ணுறேன், இப்படியே எடுக்கலாம். பெஷ் எடுத்தால், ஃபைல் எடுத்தால், எடுத்தால் எப்படி இருக்கும் என்ன பார்க்குறாக்களுக்கு. நீ பாருங்கள், இந்த 3 பக்கம் இருக்கும் முக்கோணத்துக்கு. இந்த ஒரு பக்கம், இந்த ஒரு கோடு, இந்த ஒரு கோடு. அதில் ஒரு கோடை நீட்டி விட்டா. சரியா? அதில் ஒரு கோடை நீட்டி விட்டா. ஒரு கோடை தான் நீட்டணும். இதை நீட்டணும், இல்லாட்டி இதை நீட்டி விட்டா அதில் வார கோணம் இருக்குத்தானே. அதில் வார கோணம் அதில் உள்கோணத்துக்கு எதிர வார கோணங்கள்ற கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ இங்கே எப்படி இருக்குமாண்டா, முக்கோணிட நீங்கள் தமிழால் உங்களுக்கு வர மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கோணத்தின் 3 பக்கங்களில் ஒரு பக்கத்தை நீட்டும் போது அதில் உருவாகும் கோணமானது அதன் அகக்கோணத்தின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்று எழுதிக்கொள்ளுங்க. ஏண்டா நமக்கு விளங்குற மாதிரினா தான் விளங்கும். இது என்னென்னா தியரி கிளாஸ் இல்லையே பிள்ளைகள். நம்மளே கடைசி சுத்தங்களில் படிச்சுட்டு இருக்கோம். அதில் என்ன நோட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு போனோம்னா மிச்சம் டைம் எடுக்கும். அப்போ இங்கே வர எக்ஸும் + ஒய்யும் சேர்ந்து ஜெட்டுக்கு சமனாக இருக்கும். சரியா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஜெட்டுக்கு சமனாக இருக்கும். அடுத்தது 4 விஷயந்தான் இருக்கு. நம்முடைய போது அந்த அளவு பெரிய விஷயம் இல்லை இதில். இப்போ இந்த கோணமும் இந்த பக்கமும் சமனுக்கு தான் இந்த கோடு போடுறியா. சமனண்டா தான் அந்த கோடு போடுறேன், இந்த கோடு போடுறேன். அப்போ சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாக இருக்கும். சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள், இந்த பக்கத்துக்கு எதிரே என்ன கோணம் இருக்கி, இது இருக்கி. இந்த பக்கத்துக்கு எதிரே இந்த கோணம் இருக்கி. அது 2 சமனான பக்கம்ண்டா அது இது இங்கே எக்ஸ்ண்டா இங்கேயும் எக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இதை மாற்றியும் சொல்லலாம். 4வது போட்டுவிட்டு அதையும் எழுதுங்க. சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். ஒரு முக்கோணியை தாரான். இப்போ என்ன செய்கிறான், இந்த முக்கோணியை எடுத்தான் தான் தந்து போடு. முக்கோணியில் குறிச்சிருந்தானே என்று இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. சரியா? குறிச்சிருந்தா இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. அப்போ சமனான பக்கங்கள் 2ம். அப்போ அதுக்கு எதிரே இருக்கிற கோணங்கள் சமனாக தான் இருக்கும். அப்போ இது எக்ஸ்ண்டா இவர் எக்ஸாக தான் இருக்கும். இப்போ என்ன செய்கிறான், இன்னொரு முக்கோணியை தந்து போட்டு இவரையும் வை என்று போடுறான். சமனான கோணங்கள் இவர் 2 பேரும். அப்போ சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமனாக இருக்கும் என்று எடுக்கலாம். இந்த தேற்றத்தின் மறுதலை அது இந்த 4 தான் முக்கோண தேற்றத்துக்குள்ளே வாரது. சரியா? இதுக்குள்ளே வார கேள்விகளை இப்போ பார்ப்போம். எவ்வளோ தான் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. 3 கூட்டினா 180. நீற்றாளை கூட்டினா உள்ளுக்கு இருக்கிற 2 பேரை கூட்டுத்தொகையும் வரும். அடுத்து சமனான பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன், சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன். அவ்வளோதான். சரியா? இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எழுதி எடுங்க. அழிச்சிட்டு கேள்விக்கு போகிறேன்.
இது தெரியும் தானே. இப்படி வந்தால் செங்கோணம் அது எத்தனை பாகை என்ன செங்கோணம் 90 பாகையா? அது தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? ஞாபகத்துக்கு சொல்கிறேன். 2017ஆம் ஆண்டு கேள்வி. இப்போ 2017ஆம் ஆண்டு கேள்வி. இப்படி தான் தானே இவர் 90 பாகை செங்கோணம் மட்டும் எடுத்துகிட்டு டக்குனே பாருங்க. இவர் 120 பாகையாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை நீட்டி வார கோணம் இவர கூட்டுத்தொகைக்கும் சமனாக இருப்பார். அப்போ இங்கே பாருங்க, இவரை அவன் டிபிசின்னு போட்டிருக்கான். அந்த கோணத்தை டிபிசி போட்டிருக்கான். இப்போ கோணத்துக்கு 3 புள்ளிகள் தானே வரும், டியும் பியும் சியும் இப்படி வரும். இப்படி வந்தால் தானே உள்ள கோணம் இருக்கலாம். அதில் இது டி, இது பி, இது சி என்றா டிபிசி எதில் கோணம் இருக்கோ அவருக்கு மேலே இப்படி ஒரு தலையில் முக்கோணி கொண்டு போடுறியா? சரியா? அதெல்லாம் விஷயம் இல்லை. டிபிசியில் பெருமானம் கேட்டான என்ன செய்யணும், 120 பாகை 90 பாகையும் கூட்டி டிபிசியையும் கூட்டினா என்ன 120 பாகை. டிபிசியையும் கூட்டி 90 பாகையும் கூட்டி விட்டா 120 பாகை வருமாண்டா. அப்போ டிபிசி என்ன 30 பாகை. 2017ஆம் ஆண்டு கேள்வி. இது ஒரு கேள்வியா? அப்போ இடம் கிடக்கு தானே, கீழே எழுதுறேன். அடுத்து 2021ஆம் ஆண்டு கேள்வி. இங்கே பாருங்கள், நாம் இப்போ சொன்னது உங்கள்கிட்ட இந்த ஒரு கோடு. அப்போ என்ன அர்த்தம், சமனான பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அப்போ என்ன தந்திரிக்கான், இவர கோணம் 2x ஆம். சுவராக சொல்லுவேன் இவர கோணமாக அப்போ 2x தான். சரிதானே? இங்கே பாருங்கள், இவர் எக்ஸா. அப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ், 2x 2 ஆப்பிள் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, 2 ஆப்பிள் உங்களோட தம்பி வச்சிருக்காரு, ஒரு ஆப்பிள் உங்களோட அண்ணா வச்சிருக்காருன்னா மொத்தமாக கூட்டினா உங்களோட 3 இடம் எத்தனை ஆப்பிள் இருக்கி, 5 ஆப்பிள் இருக்கி. அப்போ 5x 3 கோணத்தையும் கூட்டினா எத்தனை முக்கோணியில் உள்பாகை 180 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் 3 36 பாகை. பிரிக்கிறே சொல்லி தந்துட்டான் தானே. இங்கே பாருங்கள், 180 3 சொல்கிறேன். ஒன்றிருக்கி எத்தனை ஆள் பிரிக்கணும், 5 ஆள் பிரிக்கணும். 0 1 8 18 5 ஆள் பிரித்தா 3, திருப்பி 3 மிஞ்சுது 30 5 ஆள் பிரித்தா 6 36. சரிதானே? ரைட். அடுத்து 2020ஆம் ஆண்டு கேள்வி. என்ன சொல்லியிருந்தேன், ஒரு முக்கோணத்தில் 3 முகத்தில் ஒரு முகத்தை நீட்டினா வார கோணம் உள்ளுக்கு வார கோணங்கள்ன்ற கூட்டுத்தொகைக்கு சமன்னு இருந்தேன். இப்போ பாருங்க, இது ஒரு நேர்கோடு 180 பாயிண்ட் தெரியும் தானே உங்களுக்கு. இவர் இந்த 2 கோடும் சமனான பக்கங்களுக்கு உள்ள எதிரே உள்ள கோணங்கள் சமன். அப்போ இவர் எக்ஸ்டா இவரும் ஷுவராக எக்ஸ்டான் என்ன கோடு போட்டிருக்கானல். அப்போ 180 தான் நேர்கோடு, 180 நேர்கோடு. அதிலிருந்து 180லேருந்து எக்ஸை கழிச்சு விட்டா எத்தனை, சாரி 180லேருந்து 110 கழிச்சு விட்டா எக்ஸ் வரும். 110 கழிச்சு விட்டா எக்ஸ் வரும். அப்போ எக்ஸ் சமன் 70 பாகை. இப்போ பாருங்கள், இது 180 110 எக்ஸும் கூட்டுப்பட்டு 110 எக்ஸும் கூட்டுப்பட்டு 180 வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறேன், 180லேருந்து 110 கழிச்சு விட்டா எக்ஸ் சமன் 70 பாகை என்று விட வரும். சரியா? அதான் நம்ம விலங்கலாட்டி. சரியா? சின்ன விஷயங்கள் இதில் நம்ம விலங்கலாட்டி எனக்கு மெசேஜ் போட்டு கட்டாயம் கேட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்க. டவுட்டோட அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகாதீங்க. இதெல்லாத்தையும் அழிக்கணும். இதில் எப்படி செய்யும், கீழே 3 கேள்வி இருக்கா, 3 கேள்வி நீங்கள் செய்யுங்க. 2019ஓட நிப்பாட்டேண்ணா
ஏன்னா உங்களுக்கும் தான் செய்கிறது கேள்வி தரத்தானே வேணும். நான் மட்டும் செஞ்சு வேலையே. இது 2019ஆம் ஆண்டு கேள்வி. படத்தை பெருசாக கண்டோடனே பயந்து வைத்துடுறேனே. என்ன சொல்லியிருக்கான்? இது எக்ஸாம், இது 100 பாகையா. நமக்கு தெரியும் டோட்டல் எத்தனை? 100 பாகை ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 3 உள்கோணத்தையும் கூட்டினா 180 பாகை வரணும். ஒரு ஆப்பிள் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்பிள் தம்பி தெரியும்னா 2ஐயும் கூட்டி விட்டா 2 ஆப்பிள். அப்போ 2 எக்ஸ் இங்கே 100 அங்கால போனால் கழிப்படும். அப்போ ஒரு எக்ஸ் எத்தனை? 40 பாகை. சரியா? எக்ஸை கண்டுட்டோம். இப்போ பிள்ளைகள் அந்த சமன்பாட்டில் நான் கழிச்சேன் தானே. எப்படி? 180லேருந்து 100 கழிச்சேன். எப்படி என்றா சமன்பாட்டுக்குள்ளே இங்கால இருக்கிற தானம், அங்கால போகக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும். இப்போ சமன்பாட்டுக்கு இங்கால பெருக்கப்படுதுண்டா இந்த விஷயம் திரும்ப கதைப்பண்ண நான் பெருக்கப்படுதுண்டா அங்கால போகக்குள்ள பிரிபடும். இங்கால பிரிபடுதுண்டா அங்கால போகக்குள்ள பெருக்கப்படும். இங்கால கழிப்படுதுண்டா அங்கால போகக்குள்ள கூட்டுப்படும். பெருக்கலும் பிரித்தலும் எதிர்மார், கூட்டலும் கழித்தலும் எதிர்மார். அடுத்தது வர்க்கம் இருக்குதானே. இப்போ எக்ஸின் வர்க்கம் போட்டோம். வர்க்கம் அங்கால போகக்குள்ள வர்க்க மூலமாகும். வர்க்க மூலம் சமனுக்கு அங்கால போகக்குள்ள வர்க்கமாகும். இதை சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, தேவைப்படும். சரியா? அப்போ என்ன செய்யணும்? கீழே இருக்கிற 3 கேள்வியும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். சரியா பிள்ளைகள்? அப்போ இதை விட கூடையா பார்த்தாலும் உங்களுக்கு குழம்பிடும். இதோட நான் இந்த கிளாஸை நிப்பாட்டுறேன். நாளைக்கும் இப்படி ரெக்கார்டிங் கிளாஸ் தான் நடக்கும் போல் விளங்குது. பார்த்துட்டு நான் அப்படின்னு ஒன்று தாரேன். ஷுவரான வாரக்கிழமையிலேருந்து லைவ் கிளாஸ் நடக்குமா? சரியா? என்ன டவுட்டுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க.